தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்னப்பா இங்க என்ன பண்றீங்க? கார்த்திக் கிட்ட கமிஷனரை பார்க்க வந்தோம்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்பானே. ஒன்னும் இல்லப்பா, கமிஷனரை பார்த்து ஒரு மனு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். மனுவா? என்ன மனு? அதான் நம்ம வீட்டை சுத்தி கொசுவா இருக்குல்ல, அதனால நிறைய பேருக்கு டெங்கு, மலேரியா இந்த மாதிரி ஃபீவர்லாம் வருது. அதான் கமிஷனர் நேர்ல பார்த்து ஒரு மனு கொடுத்துட்டு போலாமேன்னு நாங்க 2 பேரும் வந்தோம். அப்பா நீங்க கமிஷனரை பாத்தீங்களா? இல்ல கார்த்தி, அந்த அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க போல. கொஞ்ச நேரம் 2 பேரும் வெயிட் பண்ணோம், அப்படியே காத்துக்கிட்டு இருந்தோம், கூப்பிடல. அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். நல்ல வேலை ஜெலக்லி மாமா ரம்யாவை பார்க்கல, அது வரைக்கும் நல்லது. அதாங்கண்ணே, நாங்க கிளம்புறோம். நீ ஆபீஸுக்கு போய் வேலையை பாரு. சரிப்பா, நீங்க பார்த்து வீட்டுக்கு போங்கப்பா. சரிப்பா, வரோம் நாங்க. வாச்சலுக்கு. சரி சண்முகம். தப்பா எடுத்துக்காதீங்க, மேடம் உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. என்னங்க சாப்பிடுங்க. நான் சின்ன குழந்தையா? இப்ப பார்த்தாலும் சாப்பிடுங்கிற, இப்ப ஊட்டி விடுற. ஆபீஸ் போனாலும் நிம்மதி இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்ல. எங்கதான் போய் தொலைறது? ஒரு மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரும் நீ புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏய் மீனா, உனக்கு எப்ப போன் பண்ணா நீ எப்ப கூப்பிடுற? மீனா, மீனா என்னாச்சு? எதுக்கு அழுற? என்னாச்சுன்னு கேக்குறல்ல, சொல்லு மீனா, எதுக்கு அழுற? உன் வாய்ஸ் கேட்டதும் என்னால அழுகையை அடக்க முடியலக்கா. நீ என்ன சொல்ற மீனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நைட்டெல்லாம் சுத்தமா தூக்கமே வரலக்கா. ஏ என்னாச்சு? ஒரு ரூம்ல நான் மட்டும் தனியா படுத்திருந்தா நீ பக்கத்துல இருந்தது வந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுக்கா. அதனாலதான் ரூம்ல படுக்காம ஹால்ல போய் படுத்திருக்கேன்க்கா. ஆனா அங்க படுத்ததும் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுக்கா. ராத்திரி பூரா தூக்கம் வராம காலையில தான் தூக்கமே வந்துச்சு. அதனாலதான்க்கா உன் போனே எடுக்க முடியல. இப்பதான் உன் மிஸ்ட் காலை பார்த்தேன், அதான் கூப்பிட்டேன். உன்கிட்ட பேச ஆரம்பிச்சதும் என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. சாரிக்கா. ஏய் என்ன மீனா, எதுக்கு இப்ப சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சா
எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டு தூங்காம இருந்து உடம்ப கெடுத்துக்காத. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு முடிவு இருக்கும். அக்கா, நீ என்ன சொல்ற? நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சீக்கிரமா வந்து உன்னை பாக்குறேன், சரியா? ஆ, சரிக்கா. ஆமா, எதுக்கா ஃபோன் பண்ணிருந்த? ஆ, சும்மா தான் பண்ணேன். உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ம், சரிக்கா. சரி மீனா, நான் நேர்ல வந்து உன்னை பாக்குறேன். அழுதுட்டு இருக்காம சந்தோஷமா இரு. ம், சரிக்கா. உடம்ப பாத்துக்கோ. ம். என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். என்னப்பா ஆச்சு? இறங்க இறங்க சொல்றேன். என்னப்பா, என்னன்னு சொல்லு. மனசே சரியில்லை சிலகளே. அந்த பொண்ணு இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இதுக்கு தான் நான் வேணவே வேணாம், இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம தலையிட வேண்டாம்னு சொன்னேன். நீதான் என் பேச்ச கேட்காம உள்ள கஷ்டப்படுறான்னு கார்த்தி மேல இருக்கிற பாசத்துல நீ கிளம்பி வந்துட்ட. சரி விடுப்பா, அவங்களுக்கு அவங்களோட நியாயம், நமக்கு நம்மளோட நியாயம். சரிதான். ஆனா அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கார்த்திக் மேல அந்த பொண்ணுக்கு ஏதோ கோவம் இருக்க மாதிரி தோணுது சிலக்களே. அட, அப்படிலாம் எதுவும் இருக்காதுப்பா. அவங்க தான் சொன்னாங்களே முனிசிபாலிட்டியில நிறைய வேலை இருக்குன்னு. நீ அனாவசியமா எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. ஆமா, அங்கேயே கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு தெரியாம என்ன மனு கொடுத்தா உங்கள்ட்ட? அது அது இல்ல, எதுக்காக இந்த மனுன்னு கேக்குறேன். ஏய், அது ஒண்ணு இல்லப்பா. அது ராத்திரி ஆனா தெருவிளக்கு எரிய மாட்டேங்குது இல்ல. அதோட இல்லாம நாய்கள் தொந்தரவு வேற ஜாஸ்தியா போயிடுச்சுல. வண்டியில யார் போனாலும் காலை பிடிச்சு கடிச்சு விடுது. இதெல்லாம் தடுத்து உடனடியா ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு கமிஷனர் பார்த்து ஒரு மனு கொடுத்தேன்ப்பா. சரி, அந்த மனு கூட கொஞ்சம் படிச்சு பார்க்கலாம். இதையா, இத நீ படிக்க போறியா? வேணாம்ப்பா. அதெல்லாம் என்ன சிலக்களே, நான் மனுவை படிக்க கூடாதா என்ன?